Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஜான், நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தது கிடைச்சிடுச்சு. பேச்சுல பெருசா இருக்கு, ஆனா பொருள் ரொம்ப சிறுசா இருக்கே. இந்த கட்டையை வச்சு நான் என்ன சப்பாத்தி மாவு உருட்டுறதா? நான் தந்த இந்த பொருளை நீ சாதாரணமா எடை போட்டுக்கிட்டே இருக்காத. இந்த ரிமோட்டை புடி, அதோட பட்டனை பிரஸ் பண்ணி பார்க்கலாம். இன்விசிபிள் ஆயிடுச்சு பாத்தியா? அதுக்குள்ள மைக்கும் இருக்கு. உன்னோட குரல் இது மூலமா எல்லாருக்கும் கேட்கும். இத தயாரிக்க 1 கோடி ரூபாய் ஆச்சு. என் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் எடுத்து கொடு. கண்டிப்பா கண்டிப்பா, இப்பவே நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். நீங்க கேட்டதை விட அதிகமா கொடுக்குறேன். நான் தான் மிஸ்டர் ஜஸ்டிஸ். நான் கண்டுபிடிச்சத வச்ச என்ன அடிக்க வைக்கிறீங்க? ஐயோ, விட்டுருங்க, ஓடிடுறேன். இப்போ இந்த மிஸ்டர் ஜஸ்டிஸோட ஜஸ்டிஸ்ல இருந்து மோட்டுவையும் பத்லுவையும் யார் காப்பாத்த போறாங்கன்னு நானும் பாக்குறேன். நான் தான் மிஸ்டர் ஜஸ்டிஸ். நான் இந்த ஃபுர்ஃபுரி நகருக்கு திரும்பி வந்துட்டேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க ஜட்ஜா இருந்தேன். தீர விசாரிச்சுதான் நியாயத்தை கொடுப்பேன். இந்த ஊர்ல இருக்க திருடுங்க கொள்ளைக்காரங்களாம் தயாரா இருங்க. ஆனா நான் மிஸ்டர் ஜஸ்டிஸ், யாரையும் விடுறதுக்கு நான் நிச்சயமா தயாரா இல்ல. இது யாரோட குரல் தெரியலையே, எங்க இருந்து பேசுறாங்கன்னு தெரியலையே. பூதமா சவுண்ட் மட்டும் கேக்குது. ஆளு எங்கன்னு எனக்கு தெரியலையே. யாரும் போடக்கூடாது. நான் ஒன்னும் பூதம் கிடையாது மிஸ்டர் ஜஸ்டிஸ். தப்பான காரியம் பண்ணாதவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் எல்லாரும் ஓடுறீங்க? டீ கடைக்கார சேட்டா, இங்க பாருங்க. நீ எப்போது யாருக்காவது மிச்சம் இருக்கிற சமோசாவை கொடுத்திருக்கியா? பால்ல தண்ணியை கலந்து வித்திருக்கியா? இல்ல. ஆமா கொடுத்தேன், ஆனா அது எப்போது ஒரு முறை தானே, ரெகுலரா விக்கல. அப்புறம் பால்ல தண்ணி கலந்தது கூட பால் கம்மியா இருந்தா கலந்து வைப்பேன், அவ்வளவுதான். பால்ல தண்ணி கலந்ததுக்காக தண்ணி காட்டிட்டீங்களே. என்ன மன்னிச்சிடுங்க ஜஸ்டிஸ், என்ன மன்னிச்சிடுங்க. பாஸ் அவரோட குரலை இந்த லட்டியில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை வச்சு எல்லாரையும் பயமுறுத்திட்டாரு. மிஸ்டர் ஜஸ்டிஸ்னால இப்போ பாஸ் மேல சந்தேகம் வராது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம பாஸ் தான் யாருக்கும் தெரியவும் போறது. ஜான் திருடா, உன்ன யாரு பேசுறது? யாரு பேசுறது? நான் தான் பேசுறேன். நான் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஆஃப் ஃபுர்ஃபுரி நகர். இல்ல இல்ல, நான் இப்ப திருடுறதும் இல்ல, கொள்ளடிக்கிறதும் இல்ல. ரிட்டயர் ஆயிட்டேன். நான் எதையும் செய்யல. சாரி, வெரி சாரி மிஸ்டர் ஜஸ்டிஸ். என்ன எதுவும் பண்ணாதீங்க. விட்டுடுங்க ப்ளீஸ். நீ இப்ப திருட்டுத்தனம் பண்ணலனாலும் இத்தனை வருஷமா திருடி தான் இருந்திருக்க. அதுக்கு தண்டனை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். காப்பாத்துங்க, யாராவது என்ன இதுகிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஐயோ தாங்க முடியலையே. காப்பாத்துங்க. ஆக்டிங் பண்ணும்போது இப்படி அடி வாங்குறது சகஜம்தான்.
மோட்டு பத்துலு ஜான் த டானுக்கு அவன் தண்டனை கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கான தண்டனை கிடைக்கும். மிஸ்டர் ஜஸ்டிஸ், நாங்க மக்களுக்கு உதவிதாயா பண்ணுவோம். உதவிங்கிற பேர்ல நீங்க 2 பேரும் மக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்க. இல்ல இது போய் இல்ல இங்க பாருங்க ஜஸ்டிஸ், நீங்க எதை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்பவும் தப்பா முடிவு பண்ண மாட்டேன். திருட்டுத்தனம் பண்றது நீங்க, ஆனா பழி இன்னொருத்தர் மேல விழுது. இன்னைக்கு நாள் பூரா அடி வாங்கிட்டே இருக்க போறீங்க. இல்ல இல்ல இது போய் இங்க பாருங்க ஜஸ்டிஸ், நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். யாருக்கும் நாங்க இது வரைக்கும் திருட்டதில்ல, தொலை கொடுத்ததில்ல. எங்களை தப்பு கையா. எல்லாரும் கவனமா கேளுங்க. மோட்டு பத்துலு ஓடிட்டாங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க, இல்லனா எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும். என்னோட இப்படி ஓட விடுறீங்க? வாங்கப்பா, வேற எங்கேயாவது போய் தேடலாம். சயின்டிஸ்ட் ஹெல்ப் காப்பாத்தியா. மோட்டு என் தம்பி, என் நண்பா, என்னப்பா ஆச்சு உனக்கு? சொல்லுப்பா. அதாவது சார், நாங்க டீ கடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான பொருள் ஏதோ காத்துல மேய்ந்துகிட்டு இருந்தது. அதாவது எல்லாரும் துரத்தி அடிக்குது. கஜா கஜா, ஒருவேளை ஏதோ செத்து போன ஜட்ஜோட ஆன்மாவை கூட இருக்கலாமாப்பா. அதோ அட ஆத்மா அப்படி இப்படி எல்லாம் எதுவும் இல்லப்பா. இது யாரோ ஒருத்தர் பண்ண சதி வேலையா தான் இருக்கும். மோட்டு பத்துலு, என் தம்பிகளே, என் நண்பர்களே, நீங்க 2 பேரும் இந்த கண்ணாடியை போட்டுக்கங்கப்பா. இத போட்டதும் நீங்க 2 பேரும் எல்லா இன்விசிபிள் பொருட்களையும் பார்க்க முடியும்பா. ஆமா. தேங்க்யூ சயின்டிஸ்ட் அண்ணாச்சி. மோட்டு பத்துலு, வெளியே வந்துட்டீங்களா? நீங்க 2 பேரும் ரொம்ப தூரம் ஓடிட்டீங்கப்பா. இப்ப இது முடிவெடுக்க வேண்டிய நேரம். அப்படியா? அப்ப இதுதான் மிஸ்டர் ஜஸ்டிஸா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓகே, என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா. இப்ப இது நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் தான்ப்பா செய்யும். ஆமா. ரொம்ப சரியா சொன்னீங்க. மோட்டு பத்துலு புடிச்சு இந்த நகரத்தை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும். அப்பதான் மிஸ்டர் ஜஸ்டிஸ் நம்மள நிம்மதியா விடுவாரு. யாரையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இந்த இடத்துல தான் இருக்கேன். ஹலோ மிஸ்டர் ஜஸ்டிஸ். மை லார்ட், இங்க பாத்தீங்களா? மோட்டு பத்துலு மாட்டிக்கிட்டாங்க, தப்பிக்க முடியாது. இப்ப நீங்க சீக்கிரமா உங்களோட தீர்ப்பை சொல்லுங்க மை லார்ட். மிஸ்டர் ஜஸ்டிஸ், கண்டிப்பா தீர்ப்பு சொல்லுவேன்.
எல்லாத்தையும் தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா மோட்டுவும் பத்துலுவும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ரொம்ப நேர்மையான நல்ல மனசுள்ளவங்க. அப்புறம் ஜான் த டான் தான் ரொம்ப நல்லவனா திருந்தின மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? எங்க ஏன் ரிமோட் யாராவது பாத்துட்டாங்களா? வழக்கம் போல இதுவும் சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு. பாஸ் பாஸ் இப்ப வந்திருக்கிறது உண்மையான மிஸ்டர் ஜஸ்டிஸ் போல இருக்கு பாஸ். இவரும் உங்களை துவச்சி எடுக்க போறாரு. இதுதான் மிஸ்டர் ஜஸ்டிஸோட தீர்ப்பு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜான அடிங்க. போங்க. வழக்கம் போல இதுவும் சொதப்பிடுச்சு. ரெக்கார்ட் பண்ணது இது இல்லையே. இப்படி விழுந்து விழுந்து ஓட வச்சுட்டாங்களே. சிங்கம் சார் காப்பாத்துங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.